ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு பூஜைகளோ கட்டுப்பாடுகளோ எதுவுமே இல்லாத ஒரு விஷயம். எல்லாருமே செய்யலாம். இதுக்கு ஒரு சில ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக அது கேட்டது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சாதாரணமாக ஒரு 2 எழுத்து தான். இந்த 2 எழுத்தை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பணத்துக்கு ஒரு மாதிரி ஒரு 2 எழுத்தும், மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரியும் இருக்குது. அது எப்படி என்னென்னங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வெறும் 2 எழுத்து தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது என்னங்கிறது பார்த்துடலாங்க. அதற்கு முன்னாடி இது நவமூலிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 5ஆம் தேதி அன்னைக்கு வருது. ஜூன் 5ஆம் தேதி. நீங்கள் 4ஆம் தேதி வரை பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் இருக்குது. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகையாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, ஆனால் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பேர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் எந்த ஊரோ அந்த ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. எந்த ஊரில் இப்போ இருக்கீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு அனுப்பணும். அது மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு சிஸ்டர் இன்றைக்கி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நடந்த அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி அது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்ன அந்த 2 எழுத்து, வெறும் 2 எழுத்து தான். அது என்ன ரகசியம், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துடலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் அக்கா, எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் அண்ணா எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஃபைனுங்களா? அக்காவுக்கு எதுக்காகனா, அக்காவுக்கு சேலரி இன்க்ரீஸ்க்காக நான் சம்பள உயர்வுக்காக ஒரு 2 டைம் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி நான் 60,000 கேட்டாங்க. 23 வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்களுக்கு 70 கூட கொடுக்கலாம். நல்லா ஒர்க்கிங் பீப்புள், நல்லா அவங்க சென்னையில் இருந்தப்போ நிறையா வாங்கினாங்க. இன்சார்ஜாக இருந்தாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஈஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவங்க இன்சார்ஜாக இருந்தாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் எம்டியை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கணுக்கா. இது கிடைச்சதுக்கு நிறையமாக கொடான நன்றிக்கா. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க ஒரு 2 வாட்டி தான் பேர் கொடுத்தாங்க. அவங்க சிஸ்டரோட சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்காக வேண்டி. இப்போ பேசிட்டாங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னுமே ஹைக் பண்ணுறக்கு அவங்க பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயமா நடந்திருக்கு. என்னென்னா இத்தனை வருஷமாக நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்துருச்சு. 2 வாட்டி பெயர் கொடுத்ததுலேயே நடந்துருச்சு அப்படிங்கிறதான் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள். வராகமுத்து சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். பஞ்சமியில் நடந்துட்டுருக்க இந்த மிராக்கிள், அதுவும் 1-2 பஞ்சமிலேயே இது அத்தனை பேத்துக்கும் போய் சேரட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் ரொம்ப உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். என்னடா இது புதுசாக இருக்கே, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சாதாரண ஒரு 2 எழுத்து ஒரு மந்திர வார்த்தைன்னு இதை சொல்லலாம். இதை ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இப்போது இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. அதாவது யாராவது உங்களுக்கு தர வேண்டிய பணமாக இருக்கும், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கும், இல்லை நீங்கள் வெளியில் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அந்த பணம் எனக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு. பணம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்கன்னா அதற்கு ஒரு 2 எழுத்து இருக்குது. அந்த 2 எழுத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது வேறு விஷயம், பணம் இல்லாத வேறு விஷயம். நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, வெளியூர் போகிறக்க முயற்சி பண்ணுறீங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்காக வேண்டி காத்துட்ருக்கீங்க, இல்லை நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். இப்படி பணம் இல்லாத வேறு எந்த விஷயமா இருந்தாலும் அதற்கு வேறு எழுத்துக்கள். ஸோ இது 2 மட்டும் வித்தியாசம் தெரிஞ்சு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே இது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இது 2 எழுத்து பீஜம்னு சொல்லுவாங்க. இந்த பீஜத்துக்கு ரூல்ஸ் கிடையாது. ஆனால் இந்த முறையை யூஸ் பண்ணுற அன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 எழுத்து பீஜம் என்ன, அது கூடவே ஒரு நம்பரும் வருது. அந்த நம்பர் என்ன, இது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். கரெக்டாக அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது நமக்கு இந்த முறை செய்கிறதுக்கு என்ன வேணும்னா, இந்த சின்ன பேப்பர், இது என்ன சொல்லுவாங்கன்னா, கடையில் ஸ்டிக்கி நோட் சொல்லி கிடைக்கும். உங்கள் குழந்தைங்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டிக்கி நோட் இருந்தால் கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, ஸ்டிக்கி நோட்டு இல்லை அப்படின்னா சாதாரண நோட்டு பேப்பர் இருந்தாலே போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நோட்டு பேப்பர் இருந்தாலே போதும். அதில் எல்லோ கலர், ஒயிட் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர், இந்த மாதிரி கலர்கள் எல்லாம் கிடைக்குதா, பச்சை கலர் இதெல்லாம் கிடைக்குதான்னு பாருங்கள்.
அப்படி அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒயிட் பேப்பர் கார்னரில் எல்லோ தடவிக்கணும். அதாவது அந்த 4 கார்னர்லையும் மஞ்சள் தடவிக்கணும். நம்ம ஒரு பத்திரிக்கையை எப்படி யூஸ் பண்ணும்போது அது 4 பக்கம் மஞ்சள் தடவி நம்ம யூஸ் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி அது எந்த பேப்பராக இருந்தாலும் கார்னரில் மஞ்சள் தடவிக்கோங்க. மஞ்சள் தடவினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வாசனை திரவியம்னு சொல்லுவாங்க புனுகு. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெய்வத்தை வசியம் பண்ணுமா. தெய்வத்தை வசம் பண்ணி நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்குற சக்தியும் தெய்வத்தை நம்மக்கிட்டே தங்க வைக்கிற சக்தியும் அந்த புனுகுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வாசனை பொருள். எல்லா பூஜை சாமான் கடைகள்லையும் உங்களுக்கு கிடைக்கும். அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த புனுகு வந்து வேணும் நமக்கு. புனுகு இல்லாதவங்க நீங்கள் ஜவ்வாது பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நான் சொன்ன கலர் கிடச்சிதுன்னா நீங்கள் மஞ்சள் தடவ வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லாத கலர், அந்த கலர்லாம் இல்லை, நான் நார்மல் ஒயிட் பேப்பரில் தான் யூஸ் பண்ண போகிறேன்னா 4 கார்னர்லேயும் மஞ்சள் தொடச்சிக்காங்க. தொடச்சிட்டு நீங்கள் இந்த புனுகு இருக்கு இல்லைங்களா, இதை லேசாக நீங்கள் எழுதுகிற அந்த எழுத்துக்கு பின்னாடி துடைக்கணும். அதாவது நமக்கு எந்த விஷயம் நடக்கணும்னு அந்த 2 எழுத்து வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஒரு பக்கம் எழுத போகிறோம். அந்த எழுதுகிற இடத்துக்கு பின்னாடி, அந்த பேப்பருக்கு பின்னாடி இதை லேசாக தொடச்சிக்கோங்க. லேசாக சும்மா ஒரு கையில் ஒரு விரலில் எடுத்து லேசாக அப்ளை பண்ணிவிட்டு, இதில் பார்க்குறீங்களா இந்த ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு உங்கள் நேம் எழுதணும். நல்ல மனசார வேண்டிட்டு உங்கள் நேம் எழுதுங்க. அதுக்கு கீழே இந்த நம்பர் 7218428. உங்களுக்கு என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறத யுவர் விஷயங்கிற இடத்துல நீங்கள் எழுதணும். அதாவது ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக அப்படின்னா அந்த வேலை கிடைக்க வேண்டும்னு எழுதிட்டு கீழே ரீம் வம் அப்படின்னு இந்த பீஜ எழுத்துக்கள் இருக்குது. 1 2 எழுத்து. ரீம் வம், இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பீஜம், இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான பீஜம்னு சொல்லுவாங்க. இந்த 2 பீஜத்தையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நான் சொன்னேன் இல்லையா, இந்த எழுதின பேஜுக்கும் பின்னாடி அந்த பேப்பருக்கு பின்னாடி தான் நீங்கள் இந்த புனுகு துடைக்கணும். சும்மா லேசாக துடைச்சாலே போதும். இது எதுக்குன்னா நம்ம எந்த விஷயம் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை சீக்கிரம் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு பவரை உண்டாக்கக்கூடிய சக்தி இந்த புனுகுக்கு இருக்குது. புனுகு இல்லாதவங்க லேசாக ஜவ்வாதை கூட நீங்கள் தடவிக்கலான்னு நான் சொன்னேன். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இது பணம் இல்லாத மற்ற விஷயங்களுக்கு இந்த ப்ரொசீஜரை அப்படியே யூஸ் பண்ணுங்கள். இப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. எனக்கு ஒரு பணம் கிடைக்கணும், ஒருத்தர் பணம் கொடுக்கணும், அவர்கிட்ட வாங்க போகிறேன், அவர் எந்த தடையும் சொல்லாமல் எந்த காரணம் இல்லாமல் அந்த பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா, வெறும் அந்த வம்ங்கிற வார்த்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த பீஜமில் மொத்தம் 2 எழுத்து கொண்ட 4 எழுத்துக்கள் நீங்கள் எழுதிருப்பீங்க. ரீம் வம். அதில் அந்த வம்ங்கிற வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். சேம் அதே மாதிரி உங்கள் பேர், அதே மாதிரி அந்த நம்பர், அப்புறம் அதுக்கு கீழே எந்த காரணம் பணம் கிடைக்கிறதுக்குன்னு அதை எழுதிட்டு, அது எவ்வளோ தொகைன்னு எழுதிட்டு, அதுக்கு கீழே அந்த பீஜம் வம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இது பணத்துக்கு மட்டும் இதை நீங்கள் பயன்படுத்தணும். சரிங்களா? இதுதான் அந்த 2 வித்தியாசங்கள். இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் கேட்கணும், எனக்கு வேறொரு விஷயத்துக்கும் நடக்கணும்னா நீங்கள் 2 பேப்பரில் அப்படி எழுதி வச்சுக்கலாம். ஒன்று பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அந்த பீஜம் பயன்படுத்தணும், மற்ற விஷயத்துக்கு நான் சொன்ன அந்த மற்ற 2 பீஜங்களை பயன்படுத்தணும். இப்படி 2 பேப்பரில் எழுதி நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். அந்த பேப்பர் உங்கள் பர்ஸில் உங்கள் கூடவே ட்ராவல் ஆகணும். உங்கள் பேக்கெட்டில் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இடத்துக்கு போங்க. வச்சுட்டு அந்த விஷயத்தை முயற்சி பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்படி பண்ணுறவங்க அன்னைக்கு நாள் முழுக்க நான்வெஜ் மட்டும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் இதை எழுதி கையில் வச்சுருக்கவங்க மட்டும் அன்னைக்கு ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், சாப்பிட்லாம். ஆனால் இதை கையில் வச்சுருக்கவங்க, முக்கியமான விஷயமா அதுக்காக வேண்டி கேட்க போகிறேன், நான் வெளியே போகிறேன், அந்த ஜோலியாக தான் போகிறேன்னு நினைக்கிறவங்க, அது கையில் இருக்கவங்க அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நீங்கள் அன்றைக்கி முழுக்க ட்ரை பண்ணி அது நடக்கலை அப்படின்னா அந்த பேப்பரை அன்றைக்கி நைட்டே தூக்கி போட்டுருங்க, டஸ்ட்பினில் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் மறுபடியும் புதுசாக ஒன்று எழுதி மறுபடியும் கொண்டு போய்க்கோங்க. எப்போல்லாம் இதை கையில் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அன்றைக்கி மட்டும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்கள் கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுன்னு புரியல, ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் யோசிக்க வச்சிரும். மந்திரம் போட்டது போல தான் இது நடக்கும். உங்கள் கண்ணையே நம்ப முடியாத அதிசயத்தை பண்ணி காமிச்சிரும். நிஜமாகவே இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும், சும்மா செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒன்று தான். அவ்வளோதாங்க, இது ரொம்ப ஈஸி தான், செஞ்சு பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.